finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். வெல்கம் டு மை TNPL 2024 ரிவ்யூஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ மேட்ச் 15 ரிவ்யூ தான் மக்களே. லைக்கா கோவை கிங்ஸ் வர்சஸ் திருச்சி கிராண்ட் சோலாஸ் நடந்து முடிஞ்சிருச்சு கோயம்புத்தூர்ல. அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச் லைக்கா கோவை கிங்ஸ் கம்ஃபர்டபுளா 8 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. பிளஸ் இந்த டோர்னமெண்ட்ல அன்பீட்டனா இருக்காங்க. 4 played 4 wins. ஸோ இந்த பக்கம் லைக்கா கோவை கிங்ஸ் கலக்கிட்டு இருந்தாலும் அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி லாஸ்ட் மேட்ச் தான் சூப்பரா வின் பண்ணாங்க. பட் இந்த மேட்ச்ல கொஞ்சம் சொதப்பிட்டாங்க தான் சொல்ல முடியும். ஸோ டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க லைக்கா கோவை கிங்ஸ் அண்ட் 124 தான் போஸ்ட் பண்ணாங்க திருச்சி 20 ஓவர்ஸ்ல. பிலோ பார் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா சொல்லி ஆகணும் மக்களே. எனக்கு நிறைய விஷயம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி புரியவே இல்லை இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. ஏன்னா இந்த 124 வர காரணம் பாத்தீங்கன்னா ஜஃபர் ஜமாலோட அந்த 41 தான். அதே மாதிரி சஞ்சய் யாதவ் 1 செகண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு போனார் இந்த மேட்ச்ல 33. இவங்க 2 பேர்னால தான் இந்த ஸ்கோர் வந்துச்சு. முக்கியமா ஜஃபர் ஜமால் லாஸ்டா அந்த ஒரு ஓவர்ல 3 6 ஒன்று விடுவாரு. அதனாலதான் அவங்களால 124 அடிக்க முடிஞ்சது. எனக்கு வந்து என்ன புரியலன்னா எதுக்காக பேட்டிங் ஆர்டர் அவ்வளோ ஷஃபிள் பண்ணாங்கன்னு தெரியல திருச்சி. பிகாஸ் லாஸ்ட் மேட்ச்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 ஓவர்ஸ்க்கு அவங்க 60 for 3 ஓவர் தாங்க திருச்சி. அங்க இருந்து லாஸ்ட் 10 ஓவர்ஸ் 138 ரன்ஸ் ஆட் பண்ணாங்க. யாரு? ஜஃபர் ஜமால் ஒரு குரூஷியல் நாக் விளாடினாரு, செம நாக் விளாடினாரு சஞ்சய் யாதவ். அதுக்கப்புறம் ராஜ்குமார், சரவணகுமார் செம கேமியோ ஆடினதுனாலதான் அவங்களால அவ்வளவு ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. இந்த மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஜஃபர் ஜமால் மாதிரி பிளேயர் என்னதான் ஒரு அதிரடி ஆட்டக்காரராக இருந்தாலும் அவரால் இன்னும் விளையாட முடியும். அவரையும் சரி சஞ்சய் யாதையும் முன்னாடி இறக்கிடணும். அதுக்கு பதில் எதுக்கு ஆண்டனி தாஸை முன்னாடி இறக்குனாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் சுத்தமா ஷாருக் கானோட அந்த ஆஃப் ஸ்பின்னை பிக்கே பண்ண முடியல, போல்ட் ஆயிட்டு போயிட்டாரு. ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னா சரவணகுமார்லாம் சஞ்சய் யாதவுக்கு முன்னாடி வராங்க. அதாவது 5 விக்கெட் 6 விக்கெட்ஸ் 5 விக்கெட்ஸ் போனதுக்கு அப்புறமா தான் சஞ்சய் யாதவ் அண்ட் ஜமாலும் வராங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னங்க முக்கியமான பேட்ஸ்மேன்ஸே அவங்க தான். அவங்கள நீங்க நிறைய பால்ஸ் விளையாட விடுவீங்களா? இல்ல முன்னாடி மத்த போலர்ஸ் எல்லாம் நீங்க பேட்ஸ்மேனா முன்னாடி இறக்கி விடுவீங்களா? அல்ல நிர்மல்னு ஒரு பேட்ஸ்மேன் விளாடினாரு, 14 பாலுக்கு 3 ரன். டோட்டல் மொமெண்டமே அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆச்சு. ஆக்சுவலி திருச்சிக்கு நிஜமாவே அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சொதப்பிடுச்சு. புவர் ஸ்ட்ராட்டஜி தாங்க நான் சொல்லுவேன். உங்களோட பெஸ்ட் பிளேயர்ஸை முன்னாடி நீங்க இறக்கி விடணும். பட் எனிவே வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு ஜமால். அவரோட எஃபர்ட்னால தான் 124 வந்துச்சு. அண்ட் லெட் அஸ் கிவ் ஹியூஜ் கிரெடிட் டு லைக்கா போலர்ஸ்ங்க. ஒன்ஸ் அகைன் முகமது ஒரு விக்கெட் டேக்கரா இருக்காரு இந்த சீசன்ல ஃபார் கோவை கிங்ஸ்க்கு. ஏன்னா ஒன்ஸ் அகைன் சூப்பரா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் ஷாருக் கான் வேற லெவல்ல போட்டுட்டு இருக்காருங்க. 4 overs 13 runs 3 wickets. ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஸ்பெல்ல பாக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா போட்டு இருக்காரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பர்டிகுலர் IPL ஆக்ஷன்ல ஷாருக் கான் வெயிட்டா போவாரு. அண்ட் எந்த டீம் எடுக்கிறவங்களோ இவரோட போலிங் சர்வீசஸை கண்டிப்பா அடுத்த வருஷம் IPL யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா IPL அவரோட போலிங்கே யூஸ் பண்ணல யாருமே. எனக்கு அதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னர். T20ல பாருங்க என்னமா விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. இந்த சீசன்ல ஸ்பெசிஃபிக்கா ஒரு போலிங் போடுறதே வந்து இல்ல, நான் ஆல்ரவுண்டர் இங்க பாடுறா, நான் போலிங் போட்டு விக்கெட் எடுப்பேன்டான்றத காமிக்கிறதுக்கு தான். அதுக்கேற்ற மாதிரி அவர் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. மேட்ச் டு மேட்ச் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு அவரோட போலிங்ல. ஸோ சூப்பர் எஃபர்ட் ஃப்ரம் த லைக்கா கோவை கிங்ஸ் கேப்டன். அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஏர்லி விக்கெட்ஸ் டக்குன்னு 2 விக்கெட் விட்டாங்க. தேவர் அண்டர் ட்ரபிள். ஆக்சுவலா லைக்கா கோவை கிங்ஸ் வேற அண்டர் ட்ரபிள் 6 for 2 என்னவோ. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டாரு சுரேஷ். அண்ட் அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன் அவரும் ஃபர்ஸ்ட் பால் சூப்பரா பியூட்டிஃபுல்லா ஸ்ட்ரைட் டிரைவ் ஒன்று அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவரும் LBW ஆயிட்டாரு. தேவர் அண்டர் ட்ரபிள். பட் சுஜாய் அண்ட் முகிலேஷ் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அன்பீட்டன் 118 ரன்ஸ் சூப்பரா விளாண்டாங்க. அவங்களால தெரியும் இது சின்ன டார்கெட் தான், தப்பா அடிக்கணும்னு அவசியம் இல்ல. சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க, லூஸ் பால்ஸ் அடிச்சுட்டு இருந்தாங்க. அந்த பார்ட்னர்ஷிப்ல பாத்தீங்கன்னா அவங்க பால்ஸே வேஸ்ட் பண்ணல. அவங்க வந்து சிங்கிள்ஸ் ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, லூஸ் பால்ஸ் வரும்போது பவுண்டரிஸ் ஆனாங்க. சோ சூப்பரா ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பார்ட்னர்ஷிப்பை பார்த்த மாதிரி இருந்தது. அண்ட் முகிலேஷ் வந்து பாத்தீங்கன்னா 48 நாட் அவுட்ல இருந்தாரு. சூப்பர் பார்ட்னர்ஷிப். கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம கிரெடிட் கொடுத்தாங்கன்னா அவங்களோட மெச்சூரிட்டியை காமிச்சாங்க. எப்படி இந்த சின்ன டார்கெட் இருந்தாலும் சேஸ் பண்ணணும்னு 16.1 ஓவர்ஸ்ல முடிச்சிட்டாங்க. ஸோ நல்ல ரன் ரேட்லயும் வின் பண்ணிட்டாங்க லைக்கா கோவை கிங்ஸ். அதுலயும் எந்த ஒரு மேட்டரும் இல்ல. ரன் ரேட்டும் ஹையா இருக்கு, பாயிண்ட்ஸ் டேபிள்லயும் அன்பீட்டனா இருக்காங்க. அண்ட் திருச்சி டெஃபினட்டா வில் பி டிசப்பாயிண்டட் பிகாஸ் பெருசா டார்கெட் ஒன்றும் பெருசு கிடையாது டிஃபெண்ட் பண்றதுக்கு, புரியுதா உங்களுக்கு. பட் ஸ்டில் இம்பாக்ட் பிளேயரா வந்து அதிசய ராஜ் அவர் வந்து பாத்தீங்கன்னா நியூ பால்ல சூப்பரா போட்டாரு. அந்த போன 2 விக்கெட்டுமே அவர் தான் எடுத்தாரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் மற்ற போலர்ஸ்லாம் அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் எஃபெக்டிவா இல்லைன்னு தான் உண்மையா சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.